all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து class 4 NCERT ஹிந்தியான lesson 10. So அதுல வந்து தப்பு ரோட்டி தப்பு தால். So இந்த லெசனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். So இந்த லெசனை நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கம் லெட்ஸ் read this lesson of tappu roti tappu dal. So पर्दा खोलने पर बच्चे खेलते हुए दिखाई पड़ते हैं. அப்படினா என்ன அர்த்தம்? இது வந்து இந்த ஃபுல்லாவே இந்த தப்பு ரோட்டி தப்பு தால் வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பசங்க வந்து இந்த பிக்சரில் விளையாடுற மாதிரி காட்டியிருக்காங்க இல்லையா? ஸோ யூ கேன் சி. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த பிக்சரில் யூ கேன் சி த சில்ட்ரன் பிளேயிங். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் ஷோ. நீங்கள் ஆனுவல் டேலலாம் ஒரு ஸ்கிட்டு இல்லை நாடகம் போடுவீங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோ. ஸோ அதனால அந்த கர்டன் இருக்குது ஸ்டேஜில். ஸோ சில ஸ்டேஜில் கர்டன் இருக்கும் இல்லையா? அது க்ளோஸ் ஆயிரும் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே. பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பர்தா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அந்த பர்தா ஓப்பன் ஆகுது. ஸோ பர்தா கூல்னே பர் பச்சே கேல்தே ஹுயே திகாயி படுத்தே ஹே. ஸோ அந்த பர்தா வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், எல்லா சில்ட்ரனும் விளையாடுற ஒரு சீன் நமக்கு காட்டுறாங்க. விளையாடுற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், सब बच्चे हल्ला मचाते हंसते हुए बड़े उत्साह के साथ खेल रहे हैं. ஸோ எல்லா பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஹல்லா மச்சாத்தேனா ரொம்ப ஃபன்னாக நல்லா சத்தம் போட்டுட்டு, ஹஸ்தே ஹுயே அப்படின்னா நல்லா சிரிச்சிட்டு, படே உற்சாக் அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக எந்தூசியாசமாக அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. अचानक मुन्नी अपनी घर से भागी वहाँ आती है और नीना को पुकारती है. அப்புறமா திடீர்னு சடனாக முன்னி வந்து அங்கே ஓடி வரா. பாகினா ஓடி வரா அவள் வீட்டில் இருந்து. आती है और नीना को पुकारती है. नीनाவை அவள் கூப்பிட்றா. नीना खेल छोड़कर सामने एक किनारे पर आ जाती है. ஸோ நீனா அவள் விளையாடுறத கேள் சோடுக்கர்னா விளையாட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜோட ஒரு கார்னருக்கு வந்து ஆ ஜாத்தி அப்படின்னா வர்றா. பீச்சே பச்சோ கா கேல் சல்தா ரஹ்தா ஹே. ஸோ ஆனால் இவ வரா, மற்ற பசங்களாம் அவங்க விளையாட்டை கண்டினியூவாக விளையாடிட்டு இருக்காங்க. முன்னி என்ன சொல்கிறா பாருங்கள், நெக்ஸ்ட்டு புக்கார்கர் கூப்பிட்றா. ஸோ அப்படி தானே சொன்னாங்க இல்லையா? முன்னி வந்து கூப்பிட்றா அப்படின்னு. ஓ நீனா சுன் அப்படின்னு சொல்கிறா. ஓ நீனான்னு கூப்பிட்டுட்டு நீனா சுன் அப்படின்னா லிசன் நீனா அப்படின்னு சொல்கிறா. உடனே நீனா சொல்கிறா, பாஸ் ஆத்தே ஹுயே கியா பாத் ஹே முன்னி. ஸோ என்ன மேட்ரு முன்னி அப்படின்ற மாதிரி கேட்குறா நீனா. முன்னி உடனே சொல்கிறா, தேக் நீனா आज मैंने अम्मा से आटा, घी, दाल, दही, साग, चीनी, मक्खन सब चीज़ें ले ली है. चल रोटी का खेल खेलेंगे அப்படின்னு சொல்கிறா முன்னி. ஸோ இங்கே பாரு நீனா, நான் இன்றைக்கி அம்மாட்ட இருந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? ஃப்ளோர். ஸோ நம்ம சப்பாத்தி ரோட்டி பண்ணோன்னா நமக்கு மாவு தேவை இல்லையா? அதனால ஆட்டா, நெய், தால் அப்படின்னா பருப்பு, லென்டில்ஸ் எல்லாமே நம்ம பருப்பு வகைகள் சாம்பார்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அந்த பருப்பு, தஹினா கர்டு, சாகுனா வெஜிடபிள்ஸு அண்ட் சீனி அப்படின்னா சுகர், மக்கன் அப்படின்னா பட்டர். ஸோ இந்த திங்ஸ்லாம் சீஜேலாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து ரோட்டி கா கேல் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சமைக்கிற மாதிரிலாம் விளையாடுவோம் இல்லையா? குட்டி குட்டி பாத்திரம் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம விளையாடலாம் அப்படின்னு வந்து முன்னி சொல்கிறா இந்த ஜாமான்லாம் வச்சுட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் யூ கேன் சி எப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க எல்லா பசங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. நீனா உடனே சொல்கிறா, ஹா கூப் மச்சா ஆயேங்கா உன் லோகோं को भी बुला ले அப்படின்னு சொல்கிறா நீனா. ஓகே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அது வந்து ஃபன்னாக தான் இருக்கும். மச்சானா ஃபன்னாக தான் இருக்கும். உன் லோகோ அப்படின்னா மற்ற பசங்களையும் நம்ம வந்து கூப்பிடலாம். லெட்ஸ் கால் தெம் டு. உன் லோகோ கோ பி புலா லே அப்படின்னா கால் பண்ணலாம், கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே தாலி பச்சாக்கர் அப்படின்னா கிளாப் பண்ணுறாவ. கிளாப் பண்ணி
अरे चुन्नू सुनो, अब इस खेल को खेलते तो बहुत देर हो गई, चलो अब रोटी का खेल खेले. ஸோ அரே சுண்ணுவை கூப்பிட்டு சொல்கிறா, லிசன் சுன்னு, இந்த கேலை நம்ம வந்து இந்த விளாட்டை விளாண்டு ரொம்ப பகுத் தேர் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், ரோட்டி கா கேல் அப்படின்னா நம்ம இந்த ரோட்டி பண்ணுற அந்த விளாட்டை நம்ம விளாடலாம் அப்படின்னு நீனா சொல்கிறா. சப் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஹா யக் டீக் ஹே, ஓகே நம்ம அந்த விளையாட்டு விளையாடலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முன்னி ஒன்னே சொல்கிறா, अच्छा चलो देख चुन्नू, तू और टिंकू बाजार से साग सब्जी लाने का काम करना. ஸோ ஓகே சுன்னு, வாங்க போகலாம், குட், நம்ம வந்து இதே விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னி என்ன சொல்கிறா, நீ சுன்னூட்டியும் டிங்கூட்டியும் என்ன சொல்கிறா பாருங்க, தேக் சுன்னு தூ और டிங்கு, நீயும் டிங்குவும் என்ன பண்ணுறங்க, பாஜார்னா மார்க்கெட்டுக்கு போய் சாகு சப்ஜி அப்படின்னா வெஜிடபிள்ஸை போய் லானே காம், ஸோ அந்த வேலையை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேலையை கொடுக்குறா. அதில் இவங்க 2 பேருக்கு இந்த மாதிரி நீ வந்து சமைக்கணுன்னா வெஜிடபிள்ஸ் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக நீ மார்க்கெட்டுக்கு போய் சாக் சப்ஜி வாங்கிட்டு வான்னு இவங்க கிட்ட சொல்கிறா. நீனா ஒன்று என்ன சொல்கிறா பாருங்க, நஹி முன்னி இன் தோனோ சே दाल बनवाएंगे, जब इनसे आग तक नहीं चलेंगी तब मज़ा आएगा. ஸோ வந்து இல்லை முன்னி, இந்த 2 பேருக்கும் நம்ம வந்து தால் அப்படின்னா பருப்பை வந்து நம்ம வந்து குக் பண்ண சொல்லலாம். இப்போ நம்ம சாம்பார்லாம் வைப்போல அந்த மாதிரி பருப்பு கடையிறது அந்த வேலையை இவங்களுக்கு கொடுத்துடலாம். இவங்களுக்கு ஆக்சுவலாக ஜப் இஸ்ஸே அப்படின்னா ஃபயரை வந்து பற்ற வைக்க தெரியாது, அதாவது லைட் பண்ண தெரியாது இவங்களுக்கு. ஸோ தக் நஹினா தெரியாது, சலேங்கி, அதை நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல மஜாவாக இருக்கும், நமக்கு வந்து ஃபன்னாக இருக்கும். அதனால நம்ம அந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்களுக்கு இது கூட தெரியாது அப்படின்ற மாதிரி நீனா சொல்கிறா. உடனே சுன்னுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. तो क्या तू समझती है हम आग नहीं चला सकते, चल रे टिंकू, आज इन्हें दाल बनाकर दिखा ही देंगे, क्यों. ஸோ வந்து சுன்னு உடனே சொல்கிறான், அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. அதனால சுன்னு என்ன சொல்கிறான், நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ என்ன சமஜ்தி அப்படின்னா வாட் டூ யூ திங்க், நீ என்ன ஹம் ஆக் நகி சலா சக்தே, எங்களால் அந்த நெருப்பு பற்ற வைக்க முடியாது, லைட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, சல்ரே டிங்கு வா டிங்கு, நம்ம வந்து இன்னைக்கு இந்த பருப்பை நம்ம பண்ணி காட்டிடுறோம், இவங்களுக்கு காட்டணும், இவங்க ரொம்ப நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சுன்னு சொல்கிறான். உடனே டிங்கு என்ன சொல்கிறான் பாருங்க, ஹான் தோஸ் தேக் லேங்கே, ஸோ எஸ் ஃப்ரெண்ட் வி வில் சி அப்படின்னு டிங்கு சொல்கிறான். முன்னி உடனே சொல்கிறா, தோ சர்லா தூ கியா கரேங்கி, ஸோ சர்லாவை பார்த்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு முன்னி கேட்குறா. உடனே சர்லா என்ன சொல்கிறா பாருங்க, பை மே தோ தஹி கா மட்டா சலா தூங்கி, அதாவது நான் என்ன பண்ண போகிறேன், தஹினா கேர்டு, ஸோ கேர்ட்லேருந்து நான் வந்து மட்டா அப்படின்னா பட்டர் மில்க், ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பாட் இருக்கும். ஸோ இந்த பாட்டில் ஒரு ஸ்டிக் மாதிரி, இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதை வந்து அவங்க ஷேக் பண்ண உள்ளே இருக்க அந்த கேர்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து பட்டர் மில்க்கும் அந்த மோரும் அந்த பட்டரும் தனியாக கிடைக்கும் இல்லையா, மோர். ஸோ நான் மோரை வந்து இந்த மாதிரி கடைய போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா சர்லா, நான் மோர் கடைய போகிறேன் அப்படின்னு. முன்னி ஒன்னே சொல்கிறா, ஓர் தர்லா தூ, ஸோ நீ என்ன பண்ண போகிற தர்லா ஒன்னே சொல்கிறா, மே தேரே சங் ரோட்டி பனாவுங்கி, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, ஐ வில் மேக் ரோட்டி வித் யூ, ஸோ நான் வந்து உன் கூட நான் ரோட்டி பண்ணுறேன் அப்படின்னு தர்லா சொல்கிறான். நீனா ஒன்னே சொல்கிறா, டீக் ஹே மே பில்லி பன் ஜாத்தி ஹூ, கூப் மச்சா ஆயேங்கா, तुम्हारी सारी चीज़ें खा जाऊंगी, ஸோ நான் வந்து என்ன ஆக போகிறேன் தெரியுமா அப்படின்னு நீ நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு பூனை கேட் ஆக போகிறேன், எனக்கு அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், நான் நீங்கள் செய்கிற எல்லா சீஜே அப்படின்னா எல்லா திங்ஸையும் நான் என்ன பண்ணுவேன், காஜாவுங்கினா சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்கிறான் நீனா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மட்டா சலானே கி
हांटी लेकर अभिनय के साथ सरला और तरला रंगमंच पर आती है. ஸோ இப்போ அவன் சொல்லிட்டா இல்லையா, நான் இந்த மாதிரி வந்து மோர் கடைய போகிறேன், இந்த மாதிரி பாட்டு அதெல்லாம் அதுக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால ஹாண்டி அப்படின்னா அந்த பாட்டை எடுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு அபிநயம். ஸோ நம்ம வந்து டான்ஸ்லாம் சொல்கிறோம்ல, அபிநயம் பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறா சர்லா. और तरला रंगमंच அந்த ஸ்டேஜில் வர்ற மாதிரி இவங்க ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. फिर गगरी उतारने का और रई से मट्टा चलाने का अभिनय करती है. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அந்த பாட்டை எடுத்துகிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து வந்து தே ஆக்ட் ஆஸ் அந்த பாட்டை எடுத்து அந்த பட்டர் மில்க் பண்ணுற மாதிரி கேர்டு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை, இப்போது நம்ம கேர்ட் பண்ணோன்னா அந்த இதை ஷேக் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஏக் பச்சா ரோத்தா ஹுவா மா கே பாஸ் ஆத்தா ஹே. ஸோ ஒரு குழந்தை அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட வருது. வஹ் உசே மக்கன் தேனே கா அபிநய் கர்த்தி ஹே और प्यार से पास में बिठाकर फिर மட்டா சலானே லக்தி ஹே. ஸோ ஒரு குழந்தை அழுதுட்டு வருது, அந்த குழந்தைக்கு பட்டர் மில்கை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இல்லை, பட் வந்து அந்த மாதிரி ஒரு அபிநயம் ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க அந்த குழந்தை அழுகிய நிறுத்துறதுக்காக. அப்புறமா பாசமாக பக்கத்தில் வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. திருப்பி வந்து அந்த மோரை வந்து கடைய ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னி தௌடுக்கர் ஆத்தி ஹே. முன்னி வந்து ஓடி வரா மட்டா தேக்னே கா அபிநய் கர்த்தி ஹே. ஸோ அந்த மட்டா ஸோ அந்த மோர் வருது இல்லையா, அதை பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறா முன்னி. ஸோ முன்னி என்ன சொல்கிறா பாருங்கள் நெக்ஸ்ட்டு. வா கூப் சலாயா மட்டா தேக்கும் யஹ் மீட்டா யா கட்டா. ஸோ அவள் பார்த்துட்டு என்ன சொல்கிறா, வாவ் இந்த பட்டர் மில்க் நல்லா வந்துட்டுருக்கு, கூப் சலாயா மட்டா. ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணி நல்லா பட்டரும் இதுவும் தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. தேக்கும் யஹ் மீட்டா யார் கட்டா. ஸோ நான் இதை வந்து ஸ்வீட்டாக இருக்கா இல்லை சோர் புளிப்பாக இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு முன்னி சொல்கிறா. சர்லா உடனே சொல்கிறா, क्यों देखोगी इस मट्टे का बढ़िया स्वाद खाकर सब करते हैं याद. ஸோ வாட் வில் யூ சி, क्या देखोगी நீ என்ன பார்க்க போகிற, इस मट्टे का बढ़िया स्वाद அப்படின்னா இந்த மாதிரி நான் இது பண்ணிகிட்ருக்க பட்டர் மில்க்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து கிரேட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ बढ़िया स्वाद அப்படின்னா இட் டேஸ்ட் கிரேட். காக்கர் சப் கர்த்தே ஹே யாத். நீ இதை காக்கர் பண்ண அதாவது சாப்பிட்ட அப்படின்னா நீ இதை வாழ்நாளில் மறக்கவே போகிறதில்ல. இது ஒரு ரைமிங்காக சொல்கிற மாதிரி அவள் சொல்கிறா. காக்கர் சப் கர்த்தே ஹே யாத். உன்னோட மைண்டில் அது இருக்கும், உன்னோட மெமரியில். யாத் அப்படின்னா மெமரியில் இருக்கும். சுன்னு டிங்கு गंदे पर बोझ रखे हुए आते हैं. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களோட ஷோல்டரில் கந்தே போஜ் அப்படின்னா வந்து ஏதோ வெயிட்டை தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க. உடனே தர்லா சொல்கிறா, யஹ் லோ சுன்னு டிங்கு ஆயே தேக்கே கியா தர்காரி லாயே. அதாவது அதனாலும் வெஜிடபிள்ஸ் தான், தர்காரினாலும் வெஜிடபிள்ஸ் தான். இங்கே பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு இவ தர்லா சொல்கிறா. என்னென்ன வெஜிடபிள்ஸ் சுன்னு ஒன்னே சொல்கிறா, போஜ் உத்தார்த்தே ஹுயே. ஸோ அந்த வெயிட்டு அவன் வந்து தூக்கிட்டு வரான் இல்லையா, அதை இறக்கி வச்சுட்டு ஓஹோ பீட் ரஹி ஹே துக். ஸோ அவன் என்ன சொல்கிறான், ஓஹோ ஐயோ என்னோட பீட் என்னோட பேக்கு முதுகு போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வலிக்குது. துக் அப்படின்னா வலிக்குதுன்னு சுன்னு சொல்கிறான். டிங்கு உடனே சொல்கிறான், முஜ்கோ லகி கராரி பூக். ஸோ இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, ரொம்ப வெரி ஹங்க்ரி. பூக் அப்படின்னா பசிக்குது. முன்னி ஒன்னே சொல்கிறா, முஹ் மட்காத் ஹுயே बच्चूंजी भूख लगने से क्या होगा
अब पहले तुम आग चलाओ और हांडी में दाल पकाओ. ஸோ முன்னோடனே சொல்கிறா பச்சூஜி வாட் வில் ஹேப்பன். இப்போ நீ வந்து இப்போ பசி எடுக்கிறேன்னு சொன்னனால வாட் வில் ஹேப்பன். ஸோ பூக் லக்தே சே கியா ஹோங்கே, என்ன ஆக போகுது, வாட் வில் ஹேப்பன். நீ என்ன பண்ணு, பசி எடுக்குன்னு சொன்ன போனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ என்ன பண்ணு. அப் பஹ்லே, ஃபஸ்ட்டு நீ பஹ்லேனா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுற, அடுப்பை பற்ற வை, அதாவது லைட் பண்ணு, ஃபயரை வந்து லைட் பண்ணு ஃபஸ்ட்டு. ஆக்னா ஃபயர், சலாவோ ஆர் ஹாண்டி மே தால் பக்காவோ, ஒரு பானை எடுத்துகிட்டு அதில் வந்து என்ன பண்ணு, பருப்பை வந்து வேக வை ஃபஸ்ட்டு அப்படின்னு முன்னி சொல்கிறான். சுன்னு ஒன்னே சொல்கிறா அரே हाँ चल जल्दी से दाल पकाए, बड़ियों का भी स्वाद चखाए. ஸோ வந்து இந்த படியோ அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஒரு பக்கோடா மாதிரி இருக்க ஒரு டிஷ் ஆக்சுவலாக. அரே எஸ். ஸோ சல் ஜல்தி அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து பருப்பை வந்து வேக வைக்கலாம், நம்ம வந்து இந்த படியோவையும் டேஸ்ட் பண்ணலாம். ஸ்வாத் அப்படின்னா டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சுன்னு சொல்கிறான். दोनों आग चलाने, फूंक मारने और धुएं की वजह से आए आंसू पोंछने का अभिनय करते हैं. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ரெண்டு பேரும் குக் பண்ணுற மாதிரி ஒரு அபிநய், திருப்பி ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கணும்ல, அதனால ஆக் சலானே மாதிரி பண்ணுறாங்க. ஃபோங்கு மாறினே அப்படின்னா அடுப்பை வந்து ப்ளோ பண்ணுற மாதிரி, அது விறகு அடுப்பு மாதிரி தான் இல்லையா, ஸோ அதனால ப்ளோ பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. தூயே கி வஜக் அப்படின்னா அந்த ஸ்மோக்கில் அவங்களுக்கு அப்படியே அது ரொம்ப எரியிற மாதிரியும் அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வர மாதிரியும். ஆன்சூ போச்னே அப்படின்னா அந்த டியர்ஸ் அவங்க வந்து வைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க. அந்த புகையிலேருந்து வர ஸ்மோக்குனால கண் எரிஞ்சு தண்ணியை வந்து அவங்க கண்ணிலேருந்து வைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க. ஃபிர் தால் और बड़ी पकाते हैं. ஸோ அந்த படி அப்படின்ற டிஷ்ஷையும் அந்த தாலையும் அவங்க வந்து குக் பண்ணுறாங்க. கல்ச்சி சே தால் சலாக்கர் சக்தே ஹே கி உங்லி ஜல் ஜாத்தி ஹே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அவங்க திருப்பி ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. என்ன ஆக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட உங்கிலினா அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஏதோ சுட்டுக்கிட்ட மாதிரி, அந்த அடுப்பில் சுட்டுக்கிட்ட மாதிரி ஒரு அபிநயம் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து டேஸ்ட் பண்ண போய், இப்போ நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து அவங்களோட ஃபிங்கர்ஸ் பேர்ன் ஆன மாதிரி. ஸோ அந்த தாலை எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது ஒரு கரண்டியில் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஸ்பூன். கல்ச்சி அப்படின்னா ஸ்பூன். ஸோ அதை எடுத்து சக்தே அப்படின்னா டேஸ்ட் பண்ணும்போது அவங்களோட உங்கிலி வந்து பேர்ன் ஆகிட்ட மாதிரி சுட்டுட்ட மாதிரி ஒரு அபிநயம் பண்ணுறாங்க. उंगली चलने के अभिनय के साथ साथ मुन्नी पास आकर इन्हें देखती है. ஸோ இப்படி வந்து அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னி வந்து இவங்க பண்ணுற இந்த ஆக்டிங்கை பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறா. அவங்க கை பேர்ன் ஆகிடுச்சு இல்லையா, அவங்க பக்கத்தில் சாத் வந்து முன்னி கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறா. முன்னி சொல்கிறா, முன்னி என்ன சொல்கிறா பாருங்க. टिंकू ने पकाई बढ़िया, चुन्नू ने पकाई दाल, टिंकू की बढ़िया चल गई, चुन्नू का बुरा हाल. ஸோ முன்னி என்ன சொல்கிறா பாருங்க, டிங்கு நே பக்காயி படியா. ஸோ டிங்கு தான் வந்து அந்த பக்கோடா மாதிரி இருக்க டிஷ்ஷை குக் பண்ணா. சுன்னு வந்து என்ன பண்ணா, பக்காயி தாலை குக் பண்ணா. டிங்குக்கு அந்த பக்கோடா வந்து சல்கயி அப்படின்னா எரிஞ்சு போச்சு, அதாவது தீஞ்சு போச்சு அப்படி சொல்லுவாங்கள்ல, கருகி போச்சு. சுன்னுக்கா பூரா ஹால், சுன்னுவோட அந்த அவன் செஞ்ச அந்த டிஷ் வந்து ரொம்ப பேட், பூரானா பேட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு வந்து முன்னி சொல்கிறான். तरला थया अन्य सहेलिये एक और से आती है. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், தர்லாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சைடாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி வராங்க. हाथ कमर पर इस प्रकार रखा है जैसे हाथ में ढलिया हो.
ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ அவங்க இதில் தூக்கிட்டு வர மாதிரி அவங்களோட வேஸ்ட் அவங்களோட ஹிப்பில் ஹேண்டை வச்சுட்டு, ஸோ ஹாத் கமர் அப்படின்னா அவங்களோட ஹிப்பில் வந்து கையை வச்சுட்டு ஆன் தேர் வேஸ்ட். ஸோ ஏதோ ஒரு பேஸ்கெட் அவங்க இடுப்பில் வச்சுருக்க மாதிரி, இஸ் பிரகார் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங். ரக்கா ஹை ஜெய்சே ஹாத் மே ஏதோ அங்கே ஏதோ பாத்திரம் வச்சுருக்க மாதிரி, டெலியாக வச்சுருக்க மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. ஆக்கர் பைட் ஜாத்தி ஹே, அப்புறமா எல்லோரும் வந்து உட்காடுறாங்க. ஃபிர் காக்கர் ரோட்டி பக்கானே கா அபிநய் கர்த்தே ஹே. ஸோ வந்து அடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு பாடிட்டு என்ன பண்ணுறாங்க, தே ஆக்ட் ஆஸ் இஃப் தே ஆர் குக்கிங் ரோட்டீஸ். ஸோ ரோட்டி பக்கானே பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க பாட்டு பாடிட்டே. ஸோ என்ன பாட்டு பாடுறாங்க, இப்போ தான் அந்த வந்து லெசனோட டைட்டில் இதில் வரும். ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் லடுக்கியாலாம் என்ன சேர்ந்து பாடுறாங்க பாருங்கள். தப்பு ரோட்டி தப்பு தால் கானே வாலே ஹோ தயார். ஸோ வந்து தப்பு ரொட்டி தப்பு தால் அந்த சத்தம் கேட்கும் இல்லையா. ஸோ ஒரு ரைமிங்காக ஒரு பாட்டு மாதிரி அவங்க பாடுறாங்க. தப்பு ரொட்டி தப்பு தால் கானே வாலே ஹோ தயார். ஸோ கானே, ஸோ இங்கே வந்து கானே அந்த இது வந்து யூ ஆர் ரெடி டு ஈட் அப்படின்ற மாதிரி லடுக்கியோலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவனோட உங்லி ஃபிங்கர்ஸ் ஹர்ட் ஆகுறது, அந்த ஸ்பூனில் வந்து அவன் எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது புகையில் வந்து அவன் அழுகிறது, இவன் வந்து அதை பார்க்குறது. ஸோ இது எல்லாமே இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 4 pages அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2 வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.